படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விடாம கவின் நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. நல்லா இதுவரையும் நான் பார்த்ததுலேயே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்க்காத இடத்துல நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. புதுசாக ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 படத்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட். ஸோ ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பி பார்க்கலாம். 100% சூப்பராக இருக்குது. சர்ப்ரைஸ் எலமெண்ட் நிறையா இருக்குது. மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக யுவனோட ஃபேன்ஸ்க்கு படம் ட்ரீட். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தேவையில்லாமல் வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. மற்றபடி நெகட்டிவ் கிடையாது, எல்லாம் ஓகே தான். அது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அந்த படத்தோட அந்த இதை குறைச்ச மாதிரி ஒரு எனக்கு பர்சனல் எனக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகிட்டேன். நான் கம்யூனி சைடில் சொல்ல போனாக்கா ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு படம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. யுவன் பிஜிஎம்லாம் ரொம்ப நாள் கழிச்சு யுவனோட இது ரொம்ப டச்சாக இருந்துச்சு. ஸோ கதை நார்மலாக நம்ம பசங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் ப்ரோ. உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரீம் வச்சுட்டு தானே இருக்கோம். அந்த ட்ரீம் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. லால் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கவினோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே மகளை அறிவாச்சு திருப்பி வந்து பார்ப்போம் ப்ரோ. டாடாவோட இதில் இப்போ ஆக்டிங் பிச்சிருப்பார். அதான் எலன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருக்கே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. தானோட பயோகிராஃபி எடுத்த மாதிரியே இருக்குது. அவருக்கு நல்லாவே சூட் ஆகுது. ஹரிஷ் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி செட் ஆயிருக்கும்னு தெரியல. இவருக்கு சூப்பராக செட் ஆகும். யுவன் பிரிச்சு இதில் இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது உள்ள பாருங்க. நம்ம எல்லாம் இது வரைக்கும் யுவனோட பெஸ்ட் பார்ட்டை ஒன்று இதில் வந்து அதில் அவர் சாங் வந்து செம்மையாக கவின் நல்லா நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் படத்தில் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். சாங் எல்லாம் கொஞ்சம் இல்லை படத்தை மொத்தமாக கொஞ்சம் லாங்காக இருக்குது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இந்த லேக் ஃபீல் ஆனாலும் அப்புறம் திருப்பி அது ஒரு சீன் மேலே கதையை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த லேக் வந்து இந்த படத்தை கொஞ்சம் நெசசரியாக தான் வந்து இருந்துச்சு. நீங்கள் படமாக வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா கவின் ஆக்சுவலி நல்லா சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தார். ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட படத்துக்கு படம் வேரியேஷன் கட்டி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவர் தான். அன்றைக்கி எஸ்பெஷலி இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆல்பம் கேட்டிருங்க. யுவன்ஸ் பயங்கர பிடிச்சிட்டாரு. அவர் சும்மா சொல்லணும்னு கிடையாது, ஏதோ மற்ற ஈவெண்ட்ஸ் பண்ணி சொல்லணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது. பட் இந்த படத்தை சீரியஸாகவே ஆல்பம் நல்லா இருந்துச்சு. மெலோடி சாங் நல்ல சூப்பராக இருந்துச்சு. கதையோடும் நல்லா செட்டும்